திருமணம் என்பது வெறும் வாழ்வை தாங்கிக் கொள்வதற்கான ஒன்றல்ல, அது பரிசுத்தமானது. ஒரே வீட்டில் வாழும் இரண்டு மனிதர்கள் அல்ல, உடன்படிக்கையில் நடக்கும் இரண்டு இருதயங்கள். அன்றாட வாழ்க்கையின் இயல்பான ஓட்டத்தில் நாம் ஒரு காலத்தில் செய்த வாக்குறுதிகளை வாழ்வில் நடத்துவதை நிறுத்திவிட்டோம். ஆரம்பத்திலிருந்தே தேவன் அவர்களை ஒன்றாக ஆக்கினார். கணவன் மற்றும் மனைவி ஒன்றுபட்டு, நடுவில் கிறிஸ்துவை மையமாகக் கொண்டு. கிறிஸ்துவின் திருமணம் என்பது காதல் மட்டுமல்ல, அது தியாகம், அது மன்னிப்பு, அது உடன்படிக்கை. பலமான திருமணங்கள் தானாக உருவாகாது, அவை நோக்கத்துடன் கட்டப்படுகின்றன. நாம் திருமணங்களை பலப்படுத்தினால் குடும்பங்கள் பலப்படும், குடும்பங்கள் பலப்பட்டால் சபை பலப்படும். அதனால்தான் கஜாங் அசம்பிளி ஆஃப் காட் MCM மேரிட் கப்பிள் மினிஸ்ட்ரி எனும் ஒரு சிறப்பு ஊழியத்தை நிறுவியுள்ளது. திருமணங்களை நோக்கத்துடன் கட்டி எழுப்பவும், உடைந்த உறவுகளை சீர் செய்யவும், கணவன் மனைவி இருவரும் ஆன்மீகமாக ஒன்றாக வளரவும், கிறிஸ்துவை மீண்டும் அவர்களின் உடன்படிக்கையின் நடுவில் நிலைநிறுத்தவும் உருவாக்கப்பட்ட ஒரு ஊழியம். ஏனெனில் இது ஒரு திருமணம் மட்டுமல்ல, இது ஒரு உடன்படிக்கை. MCM Married Couple Ministry. அசைவாடி கொண்டிருப்பதற்காக நன்றி. இந்த இடம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் ஆளி எடுப்பதற்காக நன்றி. தேவ ஆவியானவரே, உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் யாவரும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறவர்களை நீர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நல்ல பங்கை தேடி வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே, நல்ல பங்கை தேடி வந்திருக்கிறார்கள். ஒருவரும் சேர முடியாத ஒளியில் பிரகாசிக்கிற தேவனை ஆராதிக்க, துதிக்க, மகிமைப்படுத்த நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் பரிசுத்தர். பிதாவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் பரிசுத்தர், ஆவியானவரே நீர் பரிசுத்தர், மூவர் தேவனீர் பரிசுத்தர், எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவனீர் பரிசுத்தர். ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நொறுங்குண்ட இந்த இருதயத்தின் மத்தியிலே நீர் அசைவாடி எல்லாவற்றிலும் நிறைவாக்குகிற தேவன். இப்பொழுது எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறோம் அப்பா. அது நல்ல நிலமாய் மாற்றப்படட்டும் ஆண்டவரே, நல்ல நிலமாய் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. அப்பா நம்முடைய வசனம் விதைக்காக இருக்கிறீங்களா? சோ ஒரு புதிய மாதத்துக்குள்ளாக உங்களை நான் வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. சோ கர்த்தர் எப்பொழுதும் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். சோ பக்கத்துல பார்த்து ஒரு 2-3 பேருக்கு கரங்களை கொடுத்து வரவைங்க. கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நாம் எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும், நம் தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் தேவனுடைய கேலண்டர்ல இருக்கிறோம். ஓகேங்களா? தேவனுடைய டைம் லைன்ல இருக்கிறோம். சில நேரத்தில் நம்ம நினைத்த காரியங்கள் டிலேவா ஆகிற மாதிரி இருக்கலாம், ரொம்ப தாமதமாக ஆகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் தேவனுடைய கேலண்டருக்குள்ளாக நம்ம இருக்கும் பொழுது, அந்த டைம் லைனுக்குள்ளாக நம்ம இருக்கும் பொழுது, எந்த காரியம் தாமதமாகுதோ ஆனா தேவனை எல்லாம் செய்து முடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கார். ஆமென், ஆமென். சோ நம் தேவனுக்குள்ள எந்த காரியமானாலும் தேவ ஆவியானவர் செய்து முடிப்பார். இயேசு சிலுவையில மரித்து, பிசாசானவன் நினைச்சா அவர் மரித்து போயிட்டார், எல்லாம் முடிஞ்சது என்று. ஆனா அவனுக்கு தெரியாது, அந்த யூத ராஜசிங்கம் 3ஆம் நாள் உயிரோடு எழுவார் என்று. ஆமென். சோ நம்மளோட எந்த காரியமானாலும் நம் தேவனை ஆராதிக்க 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 எந்த விஷயமானாலும் எல்லாம் இடிந்து விழும். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கண்களை மூடி தேவனை ஸ்தோத்திரிப்போமா? 2 கரத்தை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறோமா? ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி அப்பா. எங்க மத்தியில் இருப்பதுக்காக நன்றி. தூயவரே உமக்கு நன்றி. இந்த வாரம் பூரா நம்மளை பாதுகாத்தார், அதுக்காக நன்றி செலுத்துவோமா? நம்ம கண்மணி போல எங்களை பாதுகாத்தீரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மை நினைவுக்குள்ள அங்க வந்திருக்கோம் அப்பா. எங்களுக்காக ரத்தம் சிந்தினீரே, அதுக்காக நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். முழு இதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு நமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா.
வேதம் சொல்லுது, என் ஆத்துமாவே கர்த்தரை நன்றி செலுத்து, அவர் செய்த நன்மையை ஒருபோதும் மறவாதே. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் தேவனை ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்த வேண்டும். இன்றைக்கு நம்மள உயிரோடு இங்கே நிற்க வச்சிருக்கானா தேவனோட கிருபைங்க. ஆமென், ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு பாடி தேவனை மையப்படுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். கைகளை தட்டி ஆத்மாவே என் உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே என் உள்ளமே அவர் நாமத்தை சொல்லுவோமா? என் ஆத்மாவே என் உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே என் உள்ளமே அவர் நாமத்தை அவர் செய்த நன்மை உதவிகளை என்றென்றும் ஒருபோதும் மறக்க மாட்டோம் ஆண்டவரே. உதவிகளை என்றென்றும் அவர் பரிசுத்தர் மகத்துவர் ஆத்மாவின் நேசரே. அவர் பரிசுத்தர் மகத்துவர் ஆத்மாவின் நேசரே. என் ஆத்மாவே என் உள்ளமே கர்த்தரை இயேசுவே. என் ஆத்மாவே என் உள்ளமே அவர் நாமத்தை உற்சாகத்தோடு சொல்லுவோமா? என் ஆத்மாவே என் உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே என் உள்ளமே அவர் நாமத்தை வியாதியெல்லாம் குணமாக்கினார் கர்த்தரை ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா. வியாதியெல்லாம் குணமாக்கினார் கர்த்தரை ஸ்தோத்தரி. அவரை போற்றுவோம் புகழுவோம் என்றும் நல்லவர். அவரை போற்றுவோம் புகழுவோம் என்றும் நல்லவர். என் ஆத்மாவே என் உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே என் உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே என் உள்ளமே அவர் செய்த நன்மை உதவிகளை என்றென்றும் மறவாமல் அவரை துதிப்போமா? அவர் செய்த நன்மை உதவிகளை என்றென்றும் மறவாதே. அவர் பரிசுத்தர் மகத்துவர் ஆத்மாவின் நேசரே. அவர் பரிசுத்தர் மகத்துவர் ஆத்மாவின் நேசரே. என் ஆத்மாவே என் உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே என் உள்ளமே அவர் நாமத்தை
செலுத்துகிறோம். ஹalleluya. உம்மை துதிப்போம் இயேசுவே. பிரசன்னத்துக்காக நன்றி. தேவனுடைய பிரசன்னம் மத்தியிலே ஓ எஸ் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் அப்பா. நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. ஓ எஸ் எஸ் ஜீசஸ். உடைந்த உள்ளத்தை ஆண்டவர் நிரப்புகிறார். நொறுகுண்ட இதயத்தை ஆண்டவரை சீர்படுத்துகிறார். அவருடைய சமாதானத்தால் நிரப்புகிறார். Thank you Jesus. Thank you Lord. Thank you for filling us Lord. உம்மை துதிப்போம் இயேசுவே.
கண்ணில் நீர் வழிந்திடுதே இந்த மேய்ப்பர் இயேசு அதோ இந்த மேய்ப்பர் இயேசு அதோ கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோல காட்சி கண்டே கண்ணில் நீர் வடிந்திடுதே இந்த மேய்ப்பர் இயேசு அதோ இந்த மேய்ப்பர் இயேசு அதோ ஜெருசலேமின் வீதிகளில் ரத்தம் வெள்ளம் கோலமிட ஜெருசலேமின் வீதிகளில் ரத்தம் வெள்ளம் கோலமிட திருக்கோலம் நிந்தனையா ஒரு குலைந்து சென்றனரே திருக்கோலம் நிந்தனையா ஒரு குலைந்து சென்றனரே ஒரு குலைந்து சென்றனரே கல்வாரி மாமலையோரம் கொடும் கோர காட்சி கண்ணே கண்ணில் நீர் வடிந்திடுதே இந்த மேய்ப்பர் இயேசு அதோ இந்த மேய்ப்பர் இயேசு அதோ சிலுவை தன் தோளிலே சிதறும் தன் வேலையிலே சிலுவை தன் தோளிலே சிதறும் தன் வேலையிலே சிறுமை அடைந்தவராய் என்னை பல சகித்தார் சிலுவை அடைந்தவரா நிந்தனை பல சகித்தார் நிந்தனை நமக்காய் சகித்தார் கல்வாரி மாமலையோரும் கொடுங்கோர காட்சி கண்டீர் கண்ணில் நீர் படிந்திடுதே இந்த மேய்ப்பர் இயேசு அதோ இந்த மேய்ப்பர் இயேசு அதோ Holy Spirit, Jesus, hallelujah. இயேசு அடிக்கப்பட்டார், அவருடைய ரத்தம் சிந்தனதான். ஜெருசலத்துக்குள்ளாக பட்டணத்துக்குள்ளாக அவர் அடிக்கப்பட்டார். கல்வாரி மலைக்கு போக வேண்டும், ஜெருசலத்தை பட்டணத்திலிருந்து வெளியாக வேண்டும். இந்த பாடல் சொல்லுகிறது, ஜெருசலம் வீதி முழுவதும். நான் நம்புறேன், ஜெருசலம் பட்டணத்திலே அவர் அடிக்கப்பட்ட அந்த இடத்திலிருந்து அவர் சிலுவையை சுமந்து அந்த நடந்த பாதைகள், அந்த ஜெருசலம் தெரு, இந்த இடம் முழுவதும் அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் போகிற வரைக்கும் அந்த ரத்தம் அந்த தெருவிலே சிந்தி கொண்டே போனது. இந்த பாடல் வரி சொல்லுகிறது, கோலம் போல ரத்தம் இந்த தெரு முழுவதும் ஒரு கோலம் போல. இயேசுவோட தாயார் மரியா அந்த தெரு முழுவதும் தன் மகனுடைய ரத்தத்தை பார்க்க
இயேசுக்கு பால் கொடுத்த அந்த தாய் இன்று அந்த தெரு முழுவதும், இயேசுவின் சென்ற பாதை முழுவதும் தன் மகனுடைய ரத்தத்தை பார்க்கிறது. என் மகன் தெரு முழுதும் அந்த ரத்தத்து மேலே எல்லாரும் நடந்து போய் கொண்டு இருக்கிறார்கள். அந்த ரத்தத்தை மிதித்து போய் கொண்டு இருக்கிறார்கள். அந்த ரத்தத்திலே நடந்து கொண்டு இருக்கிறார்கள். தாய் பார்க்கிறார், இது என்னுடைய மகனுடைய ரத்தம். அந்த தெரு முழுவதும் தன் மகனுடைய ரத்தத்தை பார்த்து கொண்டே போகிறார். அன்பானவர்களே, சிமியோன் இயேசு குழந்தையா இருந்தபோது கையில் எடுத்து ஏந்தி சொன்னான் மரியாவை பார்த்து, உன் ஆத்துமால ஒரு ஈட்டி பாயும், உன் ஆத்துமால உன் உள்ளத்தில் ஒரு ஈட்டி பாயும். அது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து இதற்காக இந்த உலகத்தில் வந்தாரோ அதை நிறைவேற்றுவார். அது சிலுவையை திக்க தரிசனமாய் சொன்னார். உன் இருதயத்தில் ஒரு ஈட்டி பாயும். மரியா சுக்குநூறாக நான் நம்புறேன் தன் மகனை உடைய ரத்தத்தை ரோட்டில் எல்லாம் தெரு முழுவதும் ஒரு கோலம் போல போயிருக்கிறது. இயேசு மட்டும் நொறுக்கப்படவில்லை, தன் தாயும் நொறுக்கப்பட்டு விட்டார். இன்னைக்கு சிலுவையை நாம் பார்க்க, கல்வாரி காட்சியை பார்க்கும்போது உள்ளம் முருகாமல் இருக்குதோ, இந்த பந்தியிலே பங்கு பெறும் போது சிரிக்கிறதுக்கு இடமில்லை. தேவனுடைய பாடுகளை நினைக்க நேரம் இருக்கின்றது. அதனால் உங்களை அனைவரையும் இந்த சிலுவைக்கு நேராக அந்த ஜெருசலத்துக்கு கொண்டு போக விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு என்னுடைய பிரசங்க தலைப்பானது வாய் த கிராஸ். வாய் த கிராஸ். ஏன் அந்த சிலுவை? ஏன் அந்த சிலுவை? பிரியமானவர்களே, இந்த மாதம் இன்னும் சில நாட்களிலே நம்ம குட் ஃப்ரைடே, பெரிய வெள்ளிக்கிழமை, நம்ம இயேசு வீட்டு வந்த நாளை நினைவு கூற போகிறோம். அதனால் இந்த மாதத்தில் ஒரு பிரயாணத்தில் போவோம். சிலுவையின் பிரயாணமாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கி வாசிக்க வேண்டிய வேத பகுதியானது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். பைபிள் எடுத்து வாசியுங்கள், பைபிள் எடுத்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கொஞ்சம் என்னோட சவுண்டு வைங்க. 1 கொரிந்தியர் 1:18. சிலுவை பற்றிய உபதேசம், சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நமக்கோ இந்த சிலுவை என்ற உபதேசம் தேவ பலனா இருக்கிறது. அதேதான் 1 அப்போஸ்தலர் 1:8 அதான் சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்தாவி உங்க இடத்துல வரும்போது நீங்க பலன் அடைவீர்னு சொல்லியிருக்கல, அதே வார்த்தை தான் இங்கே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அப்ப சிலுவையின் உபதேசம் ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஒரு வல்லமை போல. இப்போ தேவ பலன்னா இருக்கிறதா இந்த சிலுவை காரியத்தை நம்ம பார்க்கும்போது, என்பார்கள் இன்றைக்கு இந்த சிலுவை ஏன் இந்த சிலுவை கிறிஸ்துவ மத்தியில் மேன்மையாக முக்கியமாக காணப்படுகிறது. அதான் இந்த வசனம் இங்கே அழகாக சொல்லுது பாருங்கள். அன்பார்களே, அநேக பேர் இந்த உலகத்தில் ரொம்ப ஞானம் பெருத்து போச்சு. இந்த கடைசி காலத்தில் இன்னும் அதிகமாக போய் காது வழியாக வருது. அப்படி போச்சு ஞானம்லாம். ஏனென்றால் கேள்வி கேட்குறாங்க, ஆண்டவர் ஒரு ஆள் மன்னிப்பு கேட்டால் அவர் மன்னிக்க முடியாதா? அவர் சாகணுமா? அவர் சிலுவை போகணுமா? கடவுளை மனுஷனா வரணுமா? நம்ம போய் ஆண்டவரே மன்னிச்சிருங்க அப்படி சொன்னால் அவர் சும்மா மன்னிக்க முடியாதா? இதுக்காக அவர் வானத்திலேருந்து இறங்கி பாடுபட்டு துன்பப்பட்டு சிலுவை வேற சுமந்து நமக்கு பாவ மன்னிப்பை தரணுமா என்று ஞானமாக கேட்குறாங்க. ஏன் அவர் ரத்தத்தை கேட்குறாரு? ஏன் ரத்த பலி ஆகணும்? ஏன் அவர் உயிரை கொடுக்கணும்? சிம்பிளாக ஒரு மனிதன் தப்பு செஞ்சு ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னா முடிஞ்சு கதை. இன்றைக்கி அந்த மாதிரி ஞானம் உள்ளவர்கள் அந்த காலத்துலேருந்து இது வரைக்கும் இருக்காங்க. என்ன ஞானம்னா, ஆண்டவருக்கு ஐடியாஸ் கொடுப்பாங்க. யாருக்கு? கடவுளுக்கு ஐடியாஸ் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் நிறையா இருக்கிறாங்க. ஏன் ஆண்டவர் இப்படி செஞ்சீங்க? அவருக்கு பிள்ளை இருக்கும்,
அவர் எப்படி மூவராக இருக்கிறார்? அவர் எப்படி அவர் இங்கே மாமிசத்தில் வந்து அங்கே யார் இருக்கிறா? இயேசு யார்? பிதா யார்? அப்போ இந்த சிலுவை கூட இந்த உலகத்தாருக்கு, உலக மக்களுக்கு பைத்தியமாக இருக்குதான். ஆண்டவர் அவருக்கு ஒரு திட்டம் இருக்குதுங்க, அவருக்கு ஒரு சித்தம் இருக்குது மக்களை எப்படி ரசிக்கணும்னு. நம்ம ஐடியாஸ் கொடுக்க தேவையில்லை. ஆண்டவர் இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க. எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஐடியாஸ் கொடுக்குறீங்க? உங்களை நான் பார்க்கணும். கடவுளுக்கு நான் சில வழியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாஸ், எப்படி செய்யணும், அவர் எப்படி நடக்கணும், எப்போ ஜெபத்துக்கு பதில் கொடுக்கணும், அவர் எந்த விகிதத்தில் செய்யணும்னா அவருக்கு நான் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறாங்க. அதான் அந்த வசனத்தை கீழே வசனத்தை படிங்க. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து. தேவன் எதுக்கு திரும்ப அந்த சிலுவை கொண்டு வந்தார்? ஏன் இந்த சிலுவை வந்து ஏன் கொண்டு வந்தாருன்னா, ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து, ஞானம் உள்ளவர்கள் ஞானிகளை ஞானத்தை அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. இது ஆண்டவருடைய திருவிளையாடல். தேவன் வந்து இப்படி அவர் ஒரு விதமாக மனிதனுடைய அறிவுக்கு, ஞானத்துக்கு, புத்திக்கு எட்டாத ஒரு திட்டத்தை வைத்து மனிதனை காப்பாற்றுகிறார். கீழே ஒன்றும் ஞானி எங்கே? ஞானி எங்கே? கை தூக்குங்க, கை தூக்கிறாதீங்க. அப்புறம் வேத பாரகன் எங்கே? வேதத்தை படித்த பண்டிதர்கள் எங்கே? அப்புறம் இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? டிபேட் பண்ணுறாங்களா பயங்கரமாக? இன்றைக்கி யூடியூப்பில் டிபேட் பண்ணுவாங்க பாருங்கள். அவங்களாம் தட்டன் பண்ணுறாங்களா எங்கே? அவங்கள எல்லாத்தையும் நான் கச்சாம் போல தூசி போல் ஆக்குறதுக்காகவே சிலுவை என்று ஒரு சாதாரணமான ஒரு பொருளை வைத்து உலகத்துக்கு மாபெரிய ரட்சிப்பை தேவன் திட்டம் பண்ணினார். அதில் அவருடைய ஞானத்துக்கு எதிராக மனுஷன் யோசிக்கிறாங்க. என்னப்பா சிலுவையில் எப்படி அது ஒரு விடுதலை வரும்? சிலுவையில் என்ன நடக்கின்றது? ஆனால் பவுல் பாருங்க, சிலுவையை ஒரு சின்னமாக, இது ஒரு சிம்பலாக, ஒரு சடங்காச்சார ஒரு காரியமாக அவர் அப்படி பார்க்கல. சிலுவையை வேறு விதத்தில் ஆவிக்குரிய வழியிலே அவர் வர்ணிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, அது தேவபலன். சிலுவை நம்முடைய வாழ்க்கையிலே அதனுடைய சத்தியத்தை, அதனுடைய மகத்துவத்தை, அதனுடைய உபதேசத்தை தெளிவாக உணர்வோம் என்றால், அறிந்திருப்போம் என்றால் வாழ்க்கையில் பெரிய வல்லமையான காரியம் நடக்கும். அது அந்த பலன், அந்த வல்லமை என்று சொல்லும் போது தமிழில் அது பலன், அபிலிட்டி, ஸ்ட்ரென்த், பவர் அப்படிலாம் எழுதியிருக்கிறது. அந்த சிலுவை என்பது அது ஒரு வல்லமை. அது உங்களுக்கு வாழ்க்கையிலே நீங்க செய்ய முடியாத செய்ய வைக்கக்கூடிய ஆற்றல் அங்கு சிலுவையில் இருக்குதா? பாவத்தை அழிக்கக்கூடிய சக்தி அங்குதான் இருக்குதுங்க. அந்த சிலுவை பார்க்கும்போது பரிசுத்த வரக்கூடிய ஒரு பவர் அங்குதான் இருக்குது. அதுதான் பவுல் வந்து சிலுவைன்றது ஏதோ ரோமர் அந்த நாளிலே மரண தண்டனை, தப்பு செஞ்சவர்களுக்கு மரண தண்டனை கொடுப்பதற்காக அது செய்தார்கள். அது ஒரு கட்டை தான். ஆனால் அதே கட்டை அது ஒரு குற்றவாளியை தொங்க வைக்கிற ஒரு மரண தண்டனை உள்ள ஒரு அடையாளம் தான். ஆனால் ஆண்டவர் அந்த சின்னத்தைக்காக பல ஆண்டுகள் காத்து கொண்டு இருந்தார். ரோமர்கள் இஸ்ரேலுக்கு வர வேண்டும், அந்த இஸ்ரேலை வந்து அந்த ஜனங்களை அவருக்கு ஆளுகை செய்ய வேண்டும், அரசாங்கத்துக்கு அவர்களுக்கு எதிராக எதிர்த்து நிற்கிறவர்களை சிலுவையில் போட வேண்டும். வன்முறை, தீமை, கொலைகாரர்கள் செய்கிறவர்களாவது பிடிச்சி சிலுவையில் போடணும். அவங்க தான் சிலுவையை பயன்படுத்தினாங்க. அவர் தேவன் 2000 ஆண்டுக்கு முன்பதாக, உலகம் தோன்றதுக்கு முன்பதாக வரை ரோமர் இந்த இஸ்ரேல் நாட்டுக்கு வர்ற வரைக்கும் காத்திருந்தார். ஏன் சொல்லுங்க? சிலுவை வரணும். ஒருவேளை சில தேசத்தில் தூக்கு போடுவாங்க, கயிறு போட்டு, அங்கே ஆண்டு போக மாட்டார். ஏன்னா அதோட திட்டம், அவரோட திட்டம் அப்படி இல்லை. மரத்திலிருந்து பாவம் ஆரம்பித்தது. மரம் தேவைப்படுகிறது, மரத்தினால் செய்யப்பட்ட சிலுவை தேவைப்படுகிறது. மரத்தின் மூலமாக, அந்த கனி மூலமாக உலகத்தில் பாவம் வந்தது. திரும்ப சிலுவையிலே மரம் என்ற ஒரு மரம் வந்து அந்த மூலமாக பாவம் அழிக்க வேண்டிய தேவனுடைய திட்டம் இருந்தனால தான் ஆண்டவர் வெயிட் பண்ணினார். அந்த சிலுவை இந்த உலகத்திலே வருவதற்காக காத்திருந்தார். அந்த சிலுவை வழியாக மனிதனை ரட்சிக்க வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருந்தார். இந்த மாலை வேளையில் அன்பானவர்களே, நீங்களும் நானும் எவ்விதமாக இந்த சிலுவையோடைய மகத்துவத்தை நாம் விளங்கி இருக்கிறோம்?
அறிந்திருக்கிறோம். இந்த சிலுவை உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் என்ன செய்தது? சிலுவையை பார்க்கும்போது நீங்கள் என்ன பார்க்கின்றீர்கள்? சிலுவை நம்ம வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொண்டு வந்தது? இல்லை அது ஒரு சின்னம்தான் பாச, அது ஒரு கிராஸ், அவ்வளோதானா? பைபிளில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து கொண்டு இருக்கிற வேளையில் இந்த சிலுவையை பார்த்து, இந்த சிலுவையில் இயேசு இருந்த அந்த காட்சியை பார்த்து 2 பேர் ரசிக்கப்பட்டாங்க. அது உடனே ரசிக்கப்பட்டாங்க 2 பேர். உடனே ரசிக்கப்பட்டது 2 பேர் இருக்காங்க. சிலுவையில் ரட்சிப்பு அப்பே வந்துருச்சு. அதை நீங்கள் வாசிக்கலாம் பாருங்கள். இந்த திருடன் இருக்கான் கல்வாரி சிலுவையில் இயேசு மரிக்கும் போது ஒரு கள்ளன் அங்கே இருக்கிறான். அந்த கள்ளன் அதுக்கு முன்பதாக மற்ற கள்ளனோடு சேர்ந்து இயேசுவை கிண்டல் பண்ணனான், கேலி பண்ணனான். நீங்கள் தெய்வமாக இருந்தால், நீங்கள் உண்மையாக தேவகுமார் இருந்தால் நீங்கள் இறங்கி எங்களை காப்பாற்றுறீங்க. ஆளுங்களோடு சேர்ந்து மற்றவங்களை கிண்டல் பண்ணுறது. இயேசுநாதரே கிண்டல் பண்ணினான், கேலி பண்ணினான். கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான் போல். கொஞ்சம் நேராக அவன் தவறை உணர்றான். சிலுவையில் என்னமோ நடக்குது. இயேசுவை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவன் உணர்றான், அவன் ஒரு பாவின்னு உணர்றான். சிலுவையை பார்க்க அவனுடைய பாவம், அவனுடைய குற்றம் வெளியே வந்து கொண்டே இருக்கிறது. இயேசு சொன்ன காரியங்கள், இயேசு படுகிற வேதனைகள் எல்லாத்தையும் பார்க்குறான். எத்தனோ பேர் அங்கே சிலுவையில் தூங்கியிருப்பாங்க, எத்தனை பேர் அங்கே வந்து வேதனையில் எழுந்திருப்பாங்க. ஆனால் இந்த வேதனை வேறு விதமாக இருக்கிறது. அந்த திருடன் கள்ளன் பார்க்குறான். பின்பு சிலுவையை கண்டபோதே அவன் மனம் திரும்பிட்டான். இதான் தேவ வல்லமை, இதுதான் தேவ வல்லமை. ஒரு மனிதனை மனம் திரும்புறதுக்கு தேவன் பயன்படுத்தின சிலுவை. அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீ மீண்டும் வரும்போது என்னை நினைவு கூறுங்கன்னு உடனே ரசிக்கப்பட்டான். சிலுவை பவர் இருக்குது. என்னன்னா, ஒரு பாவியை ரசிக்கக்கூட வல்லமை இருக்கிறது. நீங்கள் நானும் சிலுவையை பார்க்கும்போது என்ன நம்ம உணர்கிறோம், என்ன நம்ம பார்க்குறோம்? என் வீட்டில் பல ஆண்டுக்கு முன்பாக, நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்பதாக எங்கள் அப்பா இயேசுநாதர் படம் வச்சுருந்தார். அப்படி சிலுவையிலே தொங்கிட்டு இருந்தார். ஏன் தொங்குறான்னு தெரில, எதுக்கு தொங்குறான்னு தெரியல. அந்த மாதிரி இன்றைக்கி உலகத்தில் பல பேர் உண்டு. இயேசு அப்படியே தொங்கிட்டு இருக்காரு, அப்படியே ஜாலியாக தொங்குற மாதிரி இருக்குது. ஆனால் ஏன் தொங்குறான்னு தெரியல. ஆனால் இன்றைக்கு கூட அன்பானவர்களே, எத்தனை கிறிஸ்துவ பிள்ளைகள் நம்மளும் இயேசு நம்ம ஜாலியாக தொங்கிட்டு இருக்கிறார். இந்த சிலுவையினால் எனக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த சிலுவை குறித்து எனக்கு அறிவு இல்லாதனால, அந்த நாலேஜ் இல்லாதனால, அந்த உபதேசம் இல்லாதனால, அது குறித்து அந்த மகத்துவம் தெரியாதனாலே நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது? வேதத்தில் நீங்கள் இன்னொரு காரியத்தை நீங்கள் பார்த்தீர்கள்டா, மார்க் 15ஆம் அதிகாரம் 39 இன்னொருத்தன் ரசிக்கப்படுறான். இன்னொருத்தன் சிலுவையை பார்த்து கொண்டே ரசிக்கப்படுறான். பாருங்க, சிலுவையை பார்த்து கொண்டு இருக்கும்போது அவங்க வாழ்க்கையெல்லாம் மாறுது. அந்த பவர், தேவ பலன் என்ன செய்யுது? சிலுவையை ஒரு மனிதனை பார்க்க அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகுது. 15ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி, அவருக்கு எதிரே நின்ற சிலுவைக்கு முன்பதாக ஒருத்தன் நிற்கிறான். அவன் யார்? 100க்கு அதிபதி, அதிகாரம் உள்ளவன், அரசாங்கத்துக்கு வேலை உள்ளவன், பொறுப்பு உள்ளவன், பல மரணத்துக்கு, அங்கே தூக்கு தண்டனைக்கு, அங்கே மரண தண்டனைக்கு அவன் தான் அதிகாரி, அவன் தான் பொறுப்பாளி. எல்லாம் சரியாக நடக்குதானே? இன்னைக்கு அவன் சிலுவை முன்னுக்கு நிற்கிறான். இங்கே நம்ம தான் சிலுவை முன்னுக்கு வந்து நிற்கிறோம், ஆண்டவரை நினைக்கிறோம். என்ன மாற்றம் வருது? அவன் சிலுவைக்கு அவருக்கு முன்பதாக நிற்கும் போது அவன் ஒரு காரியத்தை பார்க்குறான். என்ன சொல்கிறான் பாருங்க. அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது, அவன் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டது எத்தனோ பேர் அம்மா ஐயோ என்று கத்திருக்கலாம். அதெல்லாம் அவன் கேட்டிருப்பான். ஏன்னா அவன் மரண தண்டனைக்கு அவன் காரணனாக இருக்கான். ஆனால் இந்த இடத்துல இயேசு கத்துறதை பார்த்து அவன் அறிக்கை செய்கிறான். என்ன சொல்றான்? மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. இவர் சாதாரணமான ஆள் இல்லை. இந்த சிலுவையில் தொங்குறவர். இவரை நம்ம போய் தூக்கில் போட்டு மரணத்தில் போட்டுட்டோம். ஆனால் அவன் கண்டபோது சிலுவையிலிருந்து ஒரு பலன் அவன் வாழ்க்கையிலே வந்தது. சிலுவையில் நடந்த சம்பவம் அவன் அங்கேயே ரசிக்கப்பட்டான். வீட்டுக்கு போய் சொல்லியிருப்பான், மனைவி கூட்டி டாலி இங்கே வா, பிள்ளைகள்லாம் கூட்டிகிட்டு வா, இன்று முதல் நான் தேவ மனுஷகுமாரன் இயேசுநாதரை பார்த்து விட்டேன்.
அவர் தான் தேவகுமாரன், அவர் தான் உலக ரட்சகர் என்று நீயும் நானும் இயேசுவை நம்முடன் நான் நினைக்கிறேன் அந்த குடும்பம் முழுமையாக ரசிக்கப்பட்டிருக்கும். இப்போ கல்வாரி சிலுவையிலே அந்த இடத்துல 2 பேர் ரசிக்கப்பட்டாங்க. பாவி மனம் திரும்புகிறான், பாவத்தை செய்தவன் இன்னுமே நான் செய்ய மாட்டேன். சிலுவையில் பார்த்தோன்னே நல்லபடியாக அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல, ஏன்னா அவங்க தொங்கிட்டு இருக்கான், அதோடு அவன் உயிர் போகுது. இன்னொரு வாய்ப்பு கிடைத்தா அந்த சிலுவையிலேருந்து கீழே வந்திருந்தானாங்க, அவன் ஒருவேளை அவர் ஆண்டவருக்காக நல்ல நீதிமானாக வாழ்ந்திருப்பான். ஆனால் அவனுக்கு கிடைக்கல வாய்ப்பு, அதோடு முடியுது. நம்ம எல்லாம் அந்த மாதிரி இல்லை, நமக்கு இன்னும் ஆண்டவர் வாழ்வு கொடுத்துருக்கிறார், வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இன்னொருத்தர் வந்து உயிரோடு இருக்கிறான், 100க்கு அதிபதி, அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா. அல்லேலூயா. இவர் மனுஷகுமாரன், தேவகுமாரன் என்று கண்டதை பார்க்குறோம், ரசிக்கப்படுறான். சிலுவையில் நடந்த சம்பவம் அவன் மனதில் ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டு பண்ணியிருக்கு. இன்றைக்கு 2000 ஆண்டுக்கு முன்பதாக நான் நிற்கிறோம், 2000 ஆண்டுக்கு மேலாக. ஐயோ, அந்த நாள், அந்த வேளையிலே அந்த சிலுவை, அந்த சம்பவம் ஒருவேளை நமக்கு சரியாக ஒருவேளை அறியாமல் புரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல என்ன நடந்தது, கல்வாரி சிலுவையில் என்ன நடந்தது, அது எல்லாமே வேதத்தை படிக்கும் போது தான் அதன் ரகசியத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம். என்ன நடந்தது? ஏதோ ஒரு சிலுவை, ஏதோ ஒரு கல்வாரியில் ஏதோ ஒரு மனிதன் மரண தண்டனையிலே அங்கே அவரை தண்டித்தார்கள். ஆனால் அந்த சிலுவை என்ன என்று நாம் வேதத்தை படிக்கும் போது தான் அதை புரிந்து கொள்கிறோம். ஸோ இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த கல்வாரி சிலுவை நமக்கு என்ன ஒரு பாதிப்பையும், என்ன ஒரு உபதேசத்தை, என்ன ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறது, அதை நாம் இன்றைக்கு அறிய வேண்டும். சிலுவை பற்றி நாம் பெற்றுக்கொண்ட செய்தி என்ன? சிலுவையினால என் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்தது? எப்பொழுது கல்வாரி சிலுவை என் வாழ்க்கையில் தரிசனமானதோ, எப்பொழுது இயேசு சிலுவையில் எனக்காக மரித்தார் என்று நான் உணர்ந்தேனோ, நான் அதை அறிந்து கொண்டேனோ, என் வாழ்க்கையில் என்ன நடந்தது அன்பானவர்களே? அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு ஆங்கிலத்தில் எழுதியிருக்கேன், if we never understand the message of the cross, there's no life changes. சிலுவையில் இருக்கிற சிலுவை குறித்து செய்தியை நம்ம வாழ்க்கையிலே அது உண்மையாக இல்லாவிட்டால் வாழ்க்கையில் எந்த மாற்றம் வராது. There will be no change at all because we don't have the knowledge of the cross. சிலுவையுடைய மேன்மை தெரியாதனால தான் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் எந்த மாற்றம், அன்சேஞ்ச், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. காரணம், அந்த சிலுவை நம்ம அடிக்கலை, சிலுவை நம்மை பாதிக்கலை, சிலுவை நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை கொண்டு வரலை. ஏன்னா 2 பேருக்கு அதிர்ச்சியை கொண்டு வந்து வாழ்க்கை அப்படியே மாறிடுச்சு. அல்லேலூயா. சிலுவையின் செய்தியை நாம் சரியாக புரிந்து கொண்டால், சரியாக விளைந்து கொண்டால் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் கட்டாயம் வரும். இல்லாவிட்டால் மாற்றம் வராது, இல்லாவிட்டால் மாற்றம் வராது. நாம் சரியாக இந்த சிலுவையின் உபதேசத்தை அறிந்திருப்போம் என்றால் ஒரு பெரிய மறுரூபம், ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய ஒப்பு கொடுத்தல், ஒரு பெரிய அர்ப்பணம் நடந்துவிடும். சிலுவை நம்ம புரிந்து கொண்டால் இனி நான் இல்லைன்னு சொல்லிடுவோம். சிலுவையோட சத்தியம் என்னதென்று நாம் புரிந்து கொண்டால் ஒரு உண்மையான ஒப்பு கொடுத்தல் வந்துடும், உண்மையான ஒரு டெடிகேஷன், ஒரு கமிட்மெண்ட் அங்கே காணப்பட்டோம். அதான் இயேசு சொல்கிற, என் பின்னால் ஒரு உறவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னால் வர வேண்டும் என்று சொல்கிற வார்த்தையை நம்ம அங்கே பார்க்கின்றோம். ஸோ இன்று நம்முடைய வாழ்க்கையிலே அன்பானவர்களே, இந்த சிலுவை நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு அர்த்தத்தையும் எந்த ஒரு பாதிப்பும் உண்டு பண்ணாவிட்டால் நம்முடைய ரட்சிப்பு ஒருவேளை நமக்கு கேள்விக்குறியாக இருக்கலாம். இந்த சிலுவையின் மேன்மை, இந்த சிலுவையின் மகத்துவத்தை அறிவிக்கும் போதுதான் ஆத்மா எவ்வளவு விலை உள்ளது, இந்த சிலுவையின் பாடுகளை, துயரங்களை, வேதனைகளை, வலிகளை அதை நாம் அறிந்து கொள்ளும் போதுதான் பாவத்தின் வல்லமையை நாம் புரிந்து கொள்ளலாம். அப்பொழுதுதான் அந்த மனிதன் பாவம் செய்ய தூண்டப்பட முடியாது, தூண்டப்படவும் மாட்டான். காரணம், சிலுவையை பார்த்துட்டான். அந்த சிலுவையின் பாவத்தின் கொடூரத்தை உணரும் போது அவன் மீண்டும் பாவம் செய்யறதுக்கு எண்ணமே வராது. அந்த சிலுவையின் மகத்துவத்தை அறியாத போதுதான் வாழ்க்கையிலே இந்த ஒரு மாற்றத்தை நாம் புரிய முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். சில வார்த்தைகளை, சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். சிலுவை குறித்து, அதாவது the message of the cross is our
சென்ட்ரல் டு ட்ரூ கிறிஸ்டியன் லைஃப். அப்படி என்றால் சிலுவையின் செய்தி உண்மையாகவே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மையமாக இருக்க வேண்டும். அது வெறும் ஒரு சின்னம் அல்ல, அது வெறும் ஒரு அறிவு மட்டுமல்ல, அது ஒரு சத்தியமாக இருக்க வேண்டும். உண்மையாக வாழ்க்கையில் இருக்கிற. அப்படி இல்லாவிட்டால் ஒரு 4 காரியம் நடக்கும். சிலுவைக்கு எனக்கு சம்மதம் இல்லை. சிலுவையை குறித்து நான் எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இல்லாவிட்டால் என்ன நடக்கணும்? முதலாவது, லைஃப் ரிமைன் அன்சேஞ்ச். வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வராதுங்க. சிலுவை குறித்து ஒரு தெளிவு நமக்கு இல்லாவிட்டால் எந்த மாற்றமும் வராது. அதே பழக்கம், அதே சிகரெட்டு, அதே குடி, அதே கெட்ட பேச்சு, அதே வாழ்க்கை, அதே சண்டை, அதே குழப்பம், அதே பழைய வாழ்க்கை, அதே பழைய ஜென்மம். ஏனென்றால் அந்த சிலுவை எந்த காரியத்தையும் செய்யலை. அன்சேஞ்ச். லைஃப் ரிமைன் அன்சேஞ்ச். வாழ்க்கை எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த கிராஸில் இருக்கிற சிலுவையில் இருக்கிற அந்த பவர் வாழ்க்கையை மாற்றலை. ஏனென்றால் நம்ம சிலுவையை ஒரு சின்னமாக தான் பார்த்து விட்டோம். ஆனால் பவுல் சொல்லுகிறா, அது தேவ பலன். தேவன் நம்முடைய வாழ்க்கைக்கூடிய மாற்றம், வாழ்க்கை மாற்றிவிடும் சிலுவையை பார்க்கும்போது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ சிலுவை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பலனாக இல்லாவிட்டால் நாம் இந்த உலகத்தின் பேட்டர்ன் படி we will live according to worldly pattern. உலகத்தின் அமைப்பில், அந்த சிஸ்டமில் நம்ம தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு இருப்போம். அதே வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபமோ, ப்ரேயரோ, வர்ஷிப்போ, இல்லை எந்த ஒரு சாக்ரிஃபைஸ், தியாகமோ, எந்த ஒரு அர்ப்பணமோ எதுவுமே செயல்படாத காரணம் சிலுவை மகத்துவத்தை அறியவில்லை. அதான் பவுல் சொல்கிறார், அவர் இயேசுவை கண்டபோது அவர் சிலுவையிலே இருக்கிற காரியத்தை நம்ம விளக்கி சொல்லும் போது அவர் சொல்ல முடிஞ்சு போ, இதோட நான் சிலுவையை அறிந்து கொண்டேனோ, எப்போ இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் வெளிப்பட்டாரோ, எப்போது சிலுவையை நான் கண்டேனோ, என்னோட ஞானம், அறிவு, படிப்பு, திறமை, அனுபவம் எல்லாமே குப்பையாயிடுச்சுட்டார். சிலுவையை பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில் எதை நீங்கள் மேலே வச்சுருக்கீங்களோ அது குப்பையை ஆகாவிட்டால் வாழ்க்கையில் எந்த மாற்றம் வராது. பவுல் சொல்கிறார், சிலுவை குறித்து நான் மேன்மை பாராட்ட விரும்புகிறேன். சிலுவை தவிர எதையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட விரும்பலை. என் படிப்பு, என் திறமை, அனுபவங்கள் எதுவுமே அவர் சொல்கிறார், எல்லாமே சிலுவையை கண்டோன்னே அவர் ஒன்றுமில்லாமல் ஆயிட்டார். குப்பையாய் நினைக்கின்றேன், மற்ற எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லாமல் போச்சு. அதாங்க அந்த சிலுவையினை தாக்குதல், பாதிப்பு. முடிஞ்சால் ஆண்டவரே சிலுவையின் காட்சி உங்கள் வாழ்க்கையில் வருவதாக. அது நீங்கள் அதை தரிசனமாக இன்றைக்கி நிறையா தேவன் அறியாதவங்க இன்றைக்கி இயேசுவை தரிசனமாக பார்த்து எல்லாம் ரசிக்கப்படுறாங்க. எந்த நாட்டில் சுவிசேஷம் சொல்ல முடியாதோ, எங்கே சுவிசேஷம் சொல்ல பிரச்சனை இருக்குதோ, ஆண்டவர் என்ன செய்கிறார், தன் சிலுவை காட்சியை, தன் சிலுவையிலே அவர் மரித்ததை அவர்களுக்கு தரிசனமாக, சொப்பனமாக வெளிப்பட்டோன்னே இயேசுக்காக சாவணிக்கிறாங்க. அந்த தரிசனத்தை பார்த்தோன்னே உயிரை கொடுக்க கூட ரெடி ஆகிட்டாங்க. ஏன்னா அதுதான் அந்த இம்பேக்ட் ஆஃப் த கிராஸ். அந்த சிலுவையின் தாக்குதல் உங்கள் வாழ்க்கையை அப்படி அடிச்சிடும், எல்லாவற்றையும் மாற்றிவிடும். அல்லேலூயா. இரண்டாவது, சிலுவையின் குறித்து நமக்கு சரியான ஒரு புரிந்துகொள் அறிவு இல்லாவிட்டால் என்ன நடக்குன்னா, மெய்யான ஒரு அர்ப்பணிப்பு இருக்காது. மெய்யான ஒரு அர்ப்பணிப்பு இருக்காது. ஒரு மெய்யான அர்ப்பணிப்பு ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் அவர்கள் முதலாவது சிலுவைனா என்ன என்று அறிந்திருக்க வேண்டும். அந்த சிலுவையை நாம் அறிந்திருந்தோம் என்றால் தான் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாகவே ஒரு தியாகம், ஒரு அர்ப்பணம், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். உண்மையான அர்ப்பணிப்பு எப்படி வரும் என்றால், அன்பானவர்களே, ஆண்டவருக்காக நான் இனி வாழ போகிறேன் என்றால் அந்த சிலுவையின் காட்சி நமக்கு அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று மூன்றாவது காரியம், அன்பானவர்களே, நாம் சிலுவையை குறித்து ஒரு சரியான தெளிவு நமக்கு இருக்காவிட்டால் நம் வாழ்க்கை நோக்கம் இல்லாமல் வாழ்வோம். there's no purpose. ஒரு நோக்கம் இல்லை. நான் ஏன் பாடுறேன், எதுக்கு எந்திரிக்கிறேன், எதுக்கு போகிறேன், எதுக்கு வேலை செய்கிறேன், நான் எதுக்கு வாழ்கிறேன், ஒரு பர்பஸே இருக்காது. பிகாஸ் அந்த சிலுவையோட மேன்மை நம்முடைய வாழ்க்கையில் பாதிக்கல. அதான் பவுலுடைய வாழ்க்கையில் சிலுவை பாதிச்சு. அதான் இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள்ள ஜீவிக்கிறான்ட்டார்.
அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அன்பானவர்களே, நாம் வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், குடும்பம் இருக்குது, எல்லாம் முக்கியம்தான். ஆனால் எது நம்முடைய மையமான நோக்கம்? அந்த நோக்கத்தை நாம் அறிந்து வாழ்வது இந்த சிலுவை நமக்கு உதவியாக இருக்கும். ஆனால் தான் சீடர்கள் எல்லாமே அவர்கள் இயேசுவை பின்பற்றும் போது அவங்க ஒரே நோக்கத்தில் தான் போனாங்க, இந்த சிலுவையை உலகம் முழுதும் கொண்டு போக வேண்டும், இந்த சிலுவையை உலகம் எங்கும் கொண்டு போக வேண்டும், என் தேவன் ஏற்படுத்தின ரட்சிப்புன்னு சொல்லிவிட்டு அவர்கள் அவிதமாக ஒரு நோக்கமுள்ள வாழ்க்கை, அவங்க வாழ்க்கை மீனை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் இது ஒரு நோக்கம் இல்லைப்பா, இன்னும் உன் நோக்கம் வேறு, நான் மனுஷனை பிடிக்கிறேன்ட்டார். அவங்க எல்லாமே அதனால தான் நீங்கள் பைபிள் ஸ்டடிக்கு வரும்போது சொல்லுவேன், இந்த மெத்தட் ஆஃப் பைபிள் ஸ்டடி. நீங்கள் பைபிளை பார்த்தீங்களா, இயேசுவோட 12 பேரில் ஒருத்தன் இறந்து விட்டான், அதில் 11 பேரும் பைபிளை எழுதினார்களா? மெத்தியூ எழுதினார், இயேசுவோட சீடன். யோவான் இயேசுவோட சீடன். பேதுரு இயேசுவோட சீடன். மற்றவங்களாம் எழுதலை. ஏன் எழுதலை? முதலியமா ஏன் எழுதலை? 11 பேர் இருந்தாங்க, 3 பேர் தான் எழுதினாங்க. மற்றவங்க ஏங்க எழுதலை? அவங்களாம் எழுந்த காட்டியும் பைபிள் சொல்லுது, ஒரு 70-80 ஆண்டு அந்த காலகட்டத்தில் நிறையா இவங்க சீடர்கள்லாம் இரத்த சாட்சியாக மறிச்சிட்டாங்க. They don't have time to write. யோவானை அழிக்க தான் போனாங்க, கொதிக்கிற எண்ணெயில் போனாங்க, அவர் அங்கேருந்து புரியாமல் வெளியே வந்துட்டார். இவன் சாக மாட்டான்னு சொல்லி பத்ம தீவுக்கு அனுப்பிவிட்டு அவர் சிறைச்சாலை இருந்து எழுதுறா இருப்பாங்க. ரெவலேஷன் யோவான் 1 யோவான் 2 யோவான் எல்லாம். ஏன்னா அவங்க சாகலை. பேதுருவையும் இடையில சிறைச்சாலை போட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணாங்க நினச்சாங்க. ஆனால் இயேசு சொன்னார், பேதுருவே, சிறு வயதில் நீ இஷ்டம் போட போவ, ஆனால் ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாரு, நீ வயதான காலத்தில் நீ விருப்பம் இல்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவாங்கன்ட்டார். அவள் பேதுரு தெரிஞ்சிச்சு, அவர் சாக மாட்டார். அப்போ அவரும் எழுதினார், யோவான் எழுதினார். 3 பேர் மற்றவங்களாம் எழுதலை. காரணம் ஏன் தெரியுமா? உயிரே போச்சு. நல்ல வேலை அந்த 3 பேர் தப்பிச்சு. அடுத்தது பவுல் வந்ததுனால நம்ம கையில் இருந்த நிருபம் இருக்கிறது. இல்லாட்டி பவுலையும் புங்கூஸ் பண்ண இருந்தாங்க பல இடத்துல. வக்கில்ல பவுல் இந்த பாஸ்கெட் அப்படின்னு ஒரு நாள் பிரசங்கம் பண்ணுறேன். பவுல் இந்த பாஸ்கெட் அப்படி தெரியுமா? சரியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பவுல் தப்பித்துக் கொள்வதுக்கு பாஸ்கெட்டில் இறக்குனாங்க. வக்கில்ல அவரை தூக்கி போட்டு மேலேருந்து இறக்குனாங்க. ஏன்னா அந்த பட்டணத்தில் உபவாசம் எடுத்து பக்தியாக பேதுருவை பவுலை கொல்றதுக்கு என்னாச்சு, பவுலை கொல்லாமல் நாங்கள் சாப்பிட மாட்டேன்ட்டானுங்க. உபவாசம், ஃபஸ்டிங். என்ன ஃபஸ்டிங்கு? பவுலை அழிக்காமல் நான் வாயில் ஒரு சோறு வைக்க மாட்டேன்ப்பா. அந்த நிலையில் தான் பவுலை வக்கில்ல தப்பிக்க விட்டாங்க. பாருங்கள், இதெல்லாம் தப்பிச்சு போனதுனால நம்ம கையில் இருக்குது. நம்ம கையில் இருக்க புஸ்தகம் உயிரை கொடுத்து எழுதின புஸ்தகத்தை நாம் கையில் வைத்திருக்கிறோம். இதோட மேன்மை நமக்கு தெரியல. எல்லா ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து சிறைச்சாலையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மெழுகுத்திரி வச்சு இருட்டில் எழுதினாங்க. இதெல்லாம் அதான் அந்த மெத்தட் ஆஃப் பைபிளில் ஏன் இந்த பைபிள் எவ்வளவு முக்கியம் என்று அதில் டீச் பண்ணுவேன். ஏன்னா நம்ம கையில் இருக்க நம்மளுக்கு சும்மா சாதாரண நினச்சிட்டு எல்லாம் ரத்தம் சிந்தி எழுதப்பட்டது. அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையிலே ஒரு நோக்கம் இல்லாமல் போயிடும், அந்த சிலுவையின் மேன்மை தெரியாவிட்டால். 3 சொல்லிட்டேன்னா, நாலாவது மேலோட்டமான ஒரு வாழ்க்கை தான் வாழ முடியும். சிலுவையை குறித்து அந்த டீப்பு அந்த அவருடைய மேன்மை தெரியவிட்டால் வாழ்க்கை மேலோட்டமாக இருக்கும். டச் அண்ட் கோ. என்ன டச் அண்ட் கோ. 2 வாரம் முன்னது ஒரு சகோதரன் ஃபோன் அடிச்சுட்டு கண்ணீர் விட்டு அழுந்தான். அவர் அழுந்தோடு நானும் அழுந்துட்டேன். நான் ரொம்ப கொஞ்சம் இமோஷன் ஆள். நீங்கள் அழுந்திக்கலாம், நான் அழுந்துருவேன். அப்போ ஒரு ஃபோன் அடித்து சொன்னார், நான் சொன்னேன், பிரதர் சோவிற்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ண முன்பதாக கண்ணீரோடு அனுப்பினார். பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் எனக்கு இதோட 3வது கேஸ். எங்கள் மாமா இன்னொருத்தர், அவருக்கு 38 வயசு 90 வயசு. இப்போ நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, இவங்க எல்லாம் எனக்கு க்ளோஸ் ஆனவங்க.
அவங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் இந்த நபர் எனக்கு சொல்கிறதுக்கு முன்பதாகவே இந்த நபருக்காக நான் அதிகாலையில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் திடீர்னு நீங்கள் ஒரு சம்பவத்தை சொல்கிறீங்கன்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் ப்ரே பண்ணுங்கள், ரொம்ப நன்றி உங்களுடைய ப்ரேயருக்காக. நான் இந்த சூழ்நிலையில் ஒரு காரியத்தை சொல்கிறேன். எல்லாருக்கிட்டையும் நீங்கள் போய் ப்ரே பண்ண சொல்லாதீங்க, ஏமாந்து போயிடுவீங்க. இயேசு கிறிஸ்து கூட ஏமாந்து போனார். இப்பொழுது கெசமனி தோட்டத்தில் இந்த 3 பேரை கூப்பிட்டு, இந்த 3 சூரப்புலி சிப்பாயிங்க கூப்பிட்டு, எங்கே ப்ரே பண்ணுங்கப்பா, நான் அந்த கெசமனி இங்கே போய் நான் ஜெபம் பண்ண போகிறேன்னு ஜெபம் பண்ணிட்டு வந்தார். யார் நம்பி இருந்தாரோ ப்ரே பண்ணுவாங்க, அவங்க தான் கொரட்டை விடுவாங்க. நீங்கள் மற்றவங்களை நம்பி இருந்தீங்க, அவங்க கொரட்டை விடுவாங்க. நீங்கள் மற்றவங்களை நம்பி இருந்தீங்க ஜெபத்துக்கு, அவங்க தூங்கிடுவாங்க. நீங்கள் மற்றவங்களை நம்பி இருந்தீங்க ஜெப வாழ்க்கையில், அவங்க பலவீனமாக இருப்பாங்க. நிறைய பேர் எனக்காக ப்ரே பண்ணுங்க, எனக்காக ப்ரே பண்ணுங்க, ப்ரே பண்ண நல்லது தான். அதனால் தான் நான் எல்லாரையும் நான் ப்ரே பண்ண சொல்ல மாட்டேன். ஏன் சொல்லுங்கள், நம்ம எல்லாம் சில நேரத்தில் மனுஷர்கள், அவங்க சொல்கிற ப்ரேயர் மறந்துடுவோம். எனக்காக ப்ரே பண்ணுங்கள், என் பிரச்சனைக்கு ப்ரே பண்ணுங்கள். அதனால தான் நான் ஒரு சிஸ்டம் வச்சுருக்கேன், ஒரு மெத்தட் ஆஃப் ப்ரேயர். எப்போ சொல்கிறாங்களோ அப்பயே ப்ரே பண்ணிடுவேன். எந்த நேரத்தில் எனக்கு நியூஸ் வருதோ அந்த நேரத்திலே நான் ப்ரே பண்ணி முடிச்சிடுவேன். ராத்திரி ப்ரே பண்ணுறது மறந்துடுவோம், நாளைக்கு ப்ரே பண்ணுற மறந்துடுவோம். நாளைக்கு அவங்கள பார்க்கும்போது நீங்கள் முடிப்பீங்க, ஐயோ இவங்க தானே சொன்னாங்க என்னை ப்ரே பண்ணுங்கன்னு. ஐயோ குற்ற மனசாட்சி வரும். அதனால தான் என்ன செய்வேன், அப்பயே ப்ரே பண்ணிடுவேன். காடியில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் எந்த இடத்துல நின்னாலும், ஆண்டவரே இவங்களுக்காக ஜெபிக்கிறேன், இவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அதனால தான் உண்மையான ப்ரேயர் பார்ட்னரை உங்கள் லைஃப்பில் வச்சுங்க. சும்மா எல்லாத்துக்கிட்ட போய் ப்ரே பண்ண அவங்கெல்லாம் ப்ரே பண்ண மாட்டாங்க. சில பேர் சும்மா கேட்டுட்டு மனஸ்தாபப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க, அவர் தான், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், யார் உண்மையாக உங்களுக்காக ப்ரே பண்ணுவார். அப்போ இந்த நபர் ஜெபித்தார். நான் இரவு காலையில் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் ஒரு வார்த்தை சொன்னாருங்க, அது ரொம்ப டச் பண்ணிடுச்சு. பாஸ்டர் ரவி, நீங்களும் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் நானும் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் ஒன்றாக இருந்தோம். ஆனால் கண்ணீரோடு சொல்கிற பாஸ்டர் ரவி, நீங்கள் நினைக்கிறீங்களா, நீங்கள் நானும் சபைக்கு போய் வந்தவர்களாக வாழ்ந்தோம், சபைக்கு போகிறவர்களாக வர்றவர்களாக வாழ்ந்தோம், கடவுளுக்காக வாழ்ந்தோம் அல்லவா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாருங்க. சொன்ன வார்த்தை சொன்னார், நம்மனா சேர்ச்சுக்கு போயிட்டு வர்றவங்களா, நம்ம ஆண்டவருக்காக வாழ்ந்தோம், இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், இப்போ நான் முன் போய்கிட்டு இருக்கிறேன் பாஸ்டர்னாரு. பாருங்க அந்த வார்த்தை. வாவ். அப்போ தான் சொன்னார், இந்த நபர் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய டச்சிங் பண்ணியிருக்கிறாரு. நான் கிறிஸ்துக்குள் வரும்போது இவர் தான் என் ஆண்டவருக்குள்ளே ஆவிக்குள்ளாக தேவனுடைய வார்த்தையை போதித்தவர். அதனால் நான் கண்ணீரோடு அவருக்கு நான் ஜெபிக்கிறேன். அப்போ தான் உணர்ந்தேன், இந்த மனுஷன் எத்தனை பேரோட வாழ்க்கையை தொட்டிருக்கிறார் என்று சொன்னார். பாருங்க ஒரு வார்த்தை. நாங்கள் சேர்ச்சுக்கு சும்மா போயிட்டா வரோம், நாம் அந்த மாதிரி ஆட்கள் இல்லை பாச. live for Christ, இயேசுவுக்காக நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன் என்றார். அவர் பாஸ்டரும் அல்ல, சாதாரணமான தலைவர் தான். அல்லேலூயா. எப்படி அவருக்கு அது வந்தது? ஏன் அவருக்கு மட்டும்தான் வந்ததா? ஏன் என்று அவர் சிலுவையின் மேன்மையை கண்டுபிடிச்சிட்டாரு, சிலுவையோட மகத்துவத்தை பார்த்து விட்டார். அதனால் அவருடைய லைஃப்பில் அவர் சும்மா இருக்கக்கூடாது, வாழ்க்கையில் மாற்றம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, இன்றைக்கு சிலுவை குறித்து நம் சரியான ஒரு அறிவு நம் இருக்குமானால் நம் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் கர்த்தர் உண்டு பண்ணிடுவார். ஆனால் இன்று சிலுவையை நான் உங்களுக்கு முன்பதாக கொண்டு வருகிறேன். சிலுவையை பார்க்கும்போது பாவத்தின் கொடூரம் தெரியும், பாவத்தின் கொடூரம் தெரியும். அதுதான் ஆண்டவர். தேவன் அன்பாகவும் இருக்கிறார், நீதியாகவும் இருக்கிறார். ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய ஜட்ஜ் என்ன சொல்றது, நீதிபதி இருந்தார். உண்மையான நீதிபதி, நேர்மையான நீதிபதி, மக்களுக்கு நியாயமாக நீதியாக காரியங்களை செய்வார். எல்லார் காரியத்திலும் அவருடைய நியாயம் சரியாக இருக்கும். அவர் நீதிபதி உட்கார்ந்துருக்கும் போது அந்த நீதிபதி கோர்ட், அதில் ஒரு குற்றவாளி வந்தான். அவர் எழுதி இப்படி எட்டி பார்த்தார், அது அவனுடைய மகன். என் மகனே வந்து நிற்கிறானே, இப்போ நான் என் மகன் இப்போ என் நான் தீப்பை மாற்றணுமா
இல்லை அட்ஜஸ்ட் பண்ணணுமா, என்ன செய்யணும்? அன்பு இருக்கிறது ஜட்ஜ், நீதியம் நிற்கின்ற, ரெண்டு நிற்கிது. இதுதான் ஆண்டவர். ஆடாம் பாவம் செய்த போது, ஏவாள் பாவம் செய்த போது அவளை கொஞ்சம் சொன்னா, நீ என்னப்பா இந்த மாதிரி பண்ணிட்ட, இந்த மாதிரி பண்ணிட்டோம், இப்போ பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டியா, பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டியா, என் பேச்சில் நீ கேட்கணும், நீ பாரு, நல்ல பாம்பை கிட்ட பேசிக்கிட்டு இருந்துட்டிய அப்படின்னு அதெல்லாம் அவங்க டீல் பண்ணிவிட்டு, வசனம் சொல்றது ஆதியா 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்க, ஆண்டவர் என்ன செஞ்சார், உடனே அவங்கள அந்த தோட்டத்தை விட்டு விரட்டணும், நீதி செஞ்சு ஆகணும், தண்டனை கொடுத்து ஆகணும். ஆனால் அதே நேரத்தில் என்ன செஞ்சார், ஒரு தோல் என்று போட்டு தோலை எடுத்து அவங்க அவமானத்தை அப்படியே மூடினாருங்க. நீதி நடந்தது, அன்பும் செயல்பட்டது. அவளை கூப்பிட்டு, அவர் தான் உடை, ஆண்டவர் தான் முத தையல்காரர், உடை போட்டவர் மூடினவர் அவர் தான். அவங்கள தோல்னால அந்த நேரத்தில் ஒரு இன்னசென்ட் அனிமல் செத்து போச்சு. அது பாட்டுக்கு அந்த தோட்டத்தில் அங்கங்கே ஓடி இருக்கும். ஆண்டவர் அதை பிடிச்சி, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை என்று ஆண்டவர் அதை உணர்ந்து, ஆடாம் ஏவாளை நான் மீண்டும் நேசிக்கிறேன், அவர்கள் தப்பு செஞ்சிட்டாங்க, ஆனால் அன்பு இருக்குது, நீதியை நிறைவேற்றும். ஏன்னா மரணத்தின் சம்பளம், பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகும். இதெல்லாம் அவர் சொல்லிட்டார். எப்படி தப்பிக்கணும்? தப்பிக்க முடியாது, அவர் கண்ணை மூட முடியாது. அதனால் தண்டிப்பும் செலுத்த வேண்டும், அன்பும் செலுத்த வேண்டும். அதனால தான் ஒரு இன்னசென்டான ஒரு பேன்னு ஒரு ஆடு வருது. அங்கே என்ன முருகன் சொல்லப்படலை, ஆனால் தோழின்னு சொல்லப்பட்டுச்சு. அதை எடுத்து ஆடாமை மூடி, ஏவாளை மூடி, நான் நினைக்கிறேன் அப்படி செஞ்சுருப்பார், செஞ்சுருப்பார். ஏன்னா ஆண்டவர் அன்பு உள்ளவர். நீங்கள் உண்மையாக செஞ்சுருப்பாராப்பா சார், நான் அப்படி கற்பனை பண்ணுறேன். நம்ம பிள்ளையை அடித்தாலும் அல்லேலூயா, அப்போ ஆண்டவர் அன்பாகவும் இருக்கிறாரு, நீதியாகவும் இருக்கிறார். அடுத்த வாரத்தில் வாங்க, இந்த சிலுவையில் எப்படி ஆண்டவர் இந்த நீதியை அன்பையை செய்தார் என்று நான் பேச விரும்புகிறேன். நேரப்பத்தில் அன்பும் செய்தார், நீதியும் நிறைவேற்றினார். அன்பும் காட்ட வேணும், நீதியும் செய்யணும். ஸோ அதனால் தேவன் சிலுவையை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அன்பானவர்களே, நம்ம தேவன் நம்மை நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த நாள் சிலுவையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். சிலுவையின் மகத்துவத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். கள்ளன் மாறினான், 100க்கு அதிபதி சிலுவையை பார்த்து மாறிட்டான், சிலுவையில் நடந்த. ஸோ இந்த சிலுவை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஸோ வாட் ஹேப்பன் ஆன் த கிராஸ், அடுத்த வாரத்தில் உங்களோடு நான் பேச. சிலுவையின் பாடுகளை குறித்து தான் அப்பா, சிலுவையின் வெளிப்பாடை நீர் எங்களோடு பேசின கிருபைக்காக நன்றி அப்பா. பரிசுத்த பிதாவே, நீதியை நிலைநாட்டும்படியாக அப்பா, உமது குமாரன் இயேசு கிறிஸ்துவின் அன்பை நிலைநாட்டி எங்களுக்காக அப்பா, எங்களை நீர் வெற்றி சிறந்தீர், எங்களுக்காக நீர் வெற்றி சிறந்தீர் அப்பா. அந்த மகா பரிசுத்த அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாரம் முழுவதும் அப்பா நீர் எங்களோடு எங்களை நடத்தும்படியாக செபிக்கிறோம். எங்கள் குடும்பங்களை அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தினரும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சபையின் ஒவ்வொரு விசுவாசிகள் குடும்பங்களும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கை குழந்தைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்ப்பத்தின் கனிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய சந்ததி நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் அப்பா. அப்பா, இந்த உலகத்தில் நாங்கள் பரிசுத்தமாக வாழும்படியாக பரிசுத்த சந்ததியாக நீர் எங்களை பிரித்தெடுத்தீர். அந்த பரிசுத்தத்தை நாங்கள் தற்காத்து கொள்ள எங்களை நடத்துங்கப்பா. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு எங்களை வழி நடத்துகிற கிருபைக்கு நன்றி. ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்புடைய ஐக்கியமும் ஷாலோம் என்ற ஆசீர்வாதம்
உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மேலே, உங்கள் குடும்பத்து மேலே, உங்கள் வேலை மேலே எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வளர செய்வாராக.